மதுரையில உடல் பருமனை குறைக்கிறதுக்காக யூடியூபை பார்த்து வெங்காரம் அப்படிங்கிற நாட்டு மருந்தை சாப்பிட்ட கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மதுரை மீனாம்பாள்புரம் பகுதியை சேர்ந்த வேல்முருகன் விஜயலட்சுமியின் மகள் கலையரசி நரிமேட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் இணைவும் இயற்கையுடன் என்ற யூடியூப் பக்கத்தில் உடல் எடை குறைப்பது குறித்த வீடியோ பார்த்து கடந்த 16ஆம் தேதி கீழமாசி வீதியில் உள்ள நாட்டு மருந்து கடையில் வெங்காரம் என்ற நாட்டு மருந்து பொருளை வீட்டிற்கு வாங்கி வந்து அதனை யூடியூபில் கூறியது போல் சாப்பிட்டுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். வெங்காரம் பொடியை வாங்கிட்டு வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. எப்பா வேணாம்ப்பா, ஏன்னா சாப்பிடக்கூடாப்பா, மருத்துவம் இல்லாமல் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா, அதில் போட்டிருக்கு சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்கிறாங்க, அதிலே யூடியூப்பில் பார்த்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அளவு எதுவும் கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்திலேயே வாந்தி வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. பின்னர் வீட்டிற்கு திரும்பிய அவர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அதிக ரத்தம் வெளியேறி உயிரிழந்ததாக தந்தை வேல்முருகன் கதறி எழுதார். அப்பா எனக்கு சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்து பேசிய மாணவியின் தந்தை சமூக வலைதளங்களை பார்த்து மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுக்க வேண்டாம் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலமும் வரக்கூடாது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் பலூன் கேஸ் சிலிண்டர் வெடிச்சு பெண் உயிரிழந்த நிலையில் பலூன் கடை உரிமையாளர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மணலூர்பேட்டையில் நேற்றிரவு திருவிழா முடிந்து மக்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கலா என்ற 50 வயது பெண் 2 கால்களும் துண்டாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த மாதேஷ் என்ற 11 வயது சிறுவன் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தருண் என்ற 14 வயது சிறுவனும் சந்தியா என்ற 27 வயது பெண்ணும் வேலூர் CMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் மொத்தம் 18 பேர் பலத்த காயங்களுடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 8 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விபத்திற்கு காரணமான பலூன் கடை உரிமையாளர் ஏழுமலை மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கியுள்ள கர்நாடக DGP ராமச்சந்திர ராவை கர்நாடக அரசு பணியிடை நீக்கம் செஞ்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. கர்நாடக DGP ராமச்சந்திர ராவ் SP-யாக இருந்தபோது காவல்துறை சீருடையில் பெண்களிடம் அலுவலகத்தில் ஆபாசமாக நடந்து கொண்டது போன்ற வீடியோக்கள் மற்றும் சில ஆடியோக்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் அதிகம் பரவியது. இவை அனைத்தும் சித்தரிக்கப்பட்டு தன்னை பிரச்சனையில் சிக்க வைப்பதற்கான தந்திரம் என ராமச்சந்திர ராவ் கூறியிருந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக முதல்வர் தெரிவித்தார். இந்த சூழலில் அவரை பணியிடை நீக்கம் செய்து கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே இவரது வளர்ப்பு மகளான நடிகை ரன்யா ராவ் தங்க கடத்தல் வழக்கில் சிக்கியிருந்தபோது ராமச்சந்திர ராவ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் சில நாட்களில் பணிக்கு திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லையில மது போதையில மண்ணெண்ணெய் குண்டு வீசிய நடன கலைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.
நெல்லை மேலப்பாளையம் பிடி காலனியைச் சேர்ந்த மூர்த்தி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் நடனமாடும் தொழில் செய்து வந்துள்ளார். இவர் கோவையைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் வீடு எடுத்து வசித்து வந்ததாக தெரிகிறது. மூர்த்தி அடிக்கடி மது அருந்திவிட்டு வேலைக்கு செல்லாமல் இருந்ததை அந்த பெண் கண்டித்ததால் இருவருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு மூர்த்தி அப்பெண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றிய நிலையில் அப்பெண்ணிற்கு மூர்த்தியின் நண்பர் செல்வம் அடைக்கலம் கொடுத்துள்ளார். இதனால் மூர்த்தி கோபமாக இருந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி செல்வத்துடன் இருந்து கொண்டு அப்பெண் மூர்த்திக்கு அழைத்து பிரியாணி வாங்கி வருமாறு கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மூர்த்தி பிரியாணிக்கு பதில் மண்ணெண்ணெய் குண்டுடன் சென்று போதையில் செல்வம் வீட்டின் முன்பு வீசியுள்ளார். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது. போலீசார் மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். திருவள்ளூர்ல பூக்கடை போடுறதுல ஏற்பட்ட தகராறுல 7 மாத கர்ப்பிணிய சாலையில வச்சு உருட்டுக்கட்டையால சரமாரியா தாக்கின சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் பிரியதர்ஷினியின் தாயார் அலமேலு வீரராகவர் கோயில் அருகில் பூ மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர்களது கடையின் அருகே புகழேந்தி என்பவரும் கடை வைத்து நடத்தி வரும் நிலையில் வியாபாரம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தான் ஒரு திமுக உறுப்பினர் என கூறிக்கொண்டு புகழேந்தி அங்கே கடை வைக்கக்கூடாது என மிரட்டி பிரியதர்ஷினியை கட்டையால் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த பிரியதர்ஷினி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். சபரிமலை தங்க கொள்ளை வழக்கு தொடர்பா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உட்பட ஒரே நேரத்தில் 21 இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க. சபரிமலை தங்க கொள்ளை விவகாரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. உன்னிகிருஷ்ணன் போற்றி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர்கள் பத்மகுமார், வாசுவின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகிறது. அதேபோல் கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் உள்ள நகை வியாபாரி கோவர்தனின் வீடு மற்றும் நிறுவனத்திலும் சோதனை நடத்தப்படுகிறது. சபரிமலை கோவில் துவாரபாலகர் சிலைகள் மற்றும் கதவு சட்டங்களை புதுப்பிக்கும் பணிகள் ஒப்படைக்கப்பட்ட சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரியின் நிறுவனம் மற்றும் வேப்பேரியில் உள்ள அவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறது. இவர்களின் சொத்துகள், பண பரிமாற்றங்கள் உள்ளிட்டவை தொடர்பான ஆவணங்கள் சேகரிக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.